விஜய்க்கு இதனால பெரிய நஷ்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த தேர்தல்ல அவர் தோத்து போயிட்டாருன்னா, அவர் மறுபடியும் நடிக்க போயிடுவாரு. அவர வச்சு படம் எடுக்கிறதுக்கு கியூல புரொடியூசர்ஸ் நிக்கிறாங்க. அவருக்கு இன்னும் அந்த ஸ்டார் வேல்யூ இருக்கு. ஒரு படத்துக்கு 200 கோடி, 250 கோடி ஈஸியா அவர் சம்பாதிச்சுட்டு போயிடுவாருங்க. நான் திரும்ப ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த தேர்தலுக்கு முன்னால வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு. ஆனா இவர நம்பி இங்க வாழ்க்கையை தொலைத்த இளைஞர்கள் எத்தனை பேரு சோசியல் மீடியால தவறான பதிவுகள் போட்டு எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க? இவரை நம்பி வேட்பாளராக நின்னு வீட்டுல இருக்கக்கூடிய நகை, பணம், நிலத்தெல்லாம் வித்து எவ்வளவு பேர் செலவழிச்சிருப்பான்? அவனுடைய நிலைமை எல்லாம் என்ன யோசிச்சு பாருங்க. ரஜினிகாந்த் அரசியலை விட்டு விலகும் பொழுது இந்த விஷயத்த ரொம்ப தெளிவா அவர் பதிவு பண்ணாருங்க. அவர் சொன்னாரு, என்னுடைய ரசிகர்களை வந்து நான் இந்த ஆபத்துக்குள்ள இழுத்துட்டு வர விரும்பல. ஏன்னா அதுல இருந்து அவங்க மீண்டு வர முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆபத்துல என் ரசிகர்களை கொண்டு போய் இறக்க நான் விரும்பல அப்படின்னு சொல்றாரு. அது ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. அது ரசிகர்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை. ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அடிப்படை அக்கறை இருக்கிறதாவே தெரியலையே. நீங்க ஆரம்பத்துல இருந்தே சுயநலவாதியா தானே இருந்திருக்கீங்க. கரூர்ல கூட பாருங்க, இறந்து போனவங்களுக்கு உங்களுக்கு வந்து பெரம்பூர்ல வீடு வீடா போய் கோலம் போட தெரியுது. ஆனா கரூர்ல இறந்து போனவங்க வீட்டுக்கு உங்களால ஏன் போக முடியல? நேர்ல போய் ஒரு வருத்தத்தை தெரிவிச்சு ஒரு சாரியை சொல்றதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? அத வச்சு கான்ஸ்பிரசி கடைசி மேடை வரைக்கும் போய் தானங்க பேசினாரு கரூர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல. நான் நேரத்துக்கு போனேன் அப்படின்னு அப்பட்டமா போய் சொன்னாரு. சோசியல் மீடியால அவ்வளவு வீடியோஸ் இருக்கு. 9 மணிக்கு நாமக்கல்ல நடக்க வேண்டிய மீட்டிங் அவர் சென்னையில இருந்தே 9 மணிக்கு தானே கிளம்புனாரு. இதெல்லாம் பதிவு செய்யப்பட்ட விஷயங்கள்ல. அப்படி வெளிப்படையாக ஆதாரம் இருக்கும் பொழுதே கண்மூடித்தனமாக ஒரு கூட்டத்தை உங்களால பிரெயின் வாஷ் பண்ணி அவங்களை தவறாக வழிநடத்த முடிகிறது அப்படின்றா இது எவ்வளவு ஆபத்தான ஒரு திசையை நோக்கி பயணிக்குது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும்.